ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நீங்கள் பலத்து கொள்ள வேண்டுமானால், உங்கள் எதிரி மற்றவனை எதனாலே வீழ்த்தினான், அதிலே நான் வீழ்த்தப்படக்கூடாது என்பதற்காக அதை எதிர்கொள்வதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். கரங்களை உயர்த்தி ஆமேன். ஆமேன். பில்லி கிரகாம் என்று சொல்லுகிற தேவ மனிதர் 99ஆம் வயதிலே சில வருடங்களுக்கு முன்பு மரித்து போனார். உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றவர். அவர் மூலமாய் திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவரை குறித்து நான் ஒன்றை கேள்விப்பட்டேன். அவர் காதுகளுக்கு இந்த ஊழியக்காரன் விழுந்து போயிட்டான், இந்த ஊழியக்காரன் இந்த பாவத்தில் விழுந்துட்டான், இந்த காரியத்தில் விழுந்துட்டான் என்று சொன்ன உடனே அந்த பில்லி கிரகாம் என்ன தெரியுமா செய்வாரா? அன்றைக்கும் அந்த தொடர் நாட்களிலே தேவ சமூகத்திலே போய் கண்ணீரோடு ஜெபிப்பாராம். ஜெபித்து விட்டு சொல்லுவாராம், ஆண்டவரே, ஒரு நாளும் இந்த குறிப்பிட்ட பாவ சோதனையில நான் விழுந்துடக்கூடாது, இந்த வில்லுக்கு நான் இரையாகி விடக்கூடாது. என் ஊழியம், என் தரிசனம், என் ஓட்டம், ராஜ்யத்திற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிற என் அழைப்பை இந்த சாதாரண அல்லது இந்த பயங்கரமான இந்த வில்வித்தையின் கொடூர தாக்குதலிலே நான் சிக்கிவிடக்கூடாது. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. வில்லை அடிப்பதற்கு அவன் காத்து நிற்கிறான். யாரை அடித்து வீழ்த்தலாம்? எனக்கு தெரியும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 30 வருடங்கள், நான் 20 வருடமாக முழு நேரமாக விசுவாச ஊழியத்தை செய்கிறேன். என்னோடு ரட்சிப்பின் பாதையில வந்த சில வாலிபர்கள் காணாமல் போயிட்டாங்க. உலகம் அவர்களை எடுத்துக்கொண்டது, உலகத்திலே சிக்கிக் கொண்டார்கள். ஊழியத்திற்கு வந்தவர்கள் கூட ஊழியத்தை விட்டு விட்டு மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. ஆனா இம்மட்டும் தேவன் என்னை நடத்தினதற்கு காரணம் என் பக்தி அல்ல, என் பலன் அல்ல, எல்லாம் கர்த்தருடைய இரக்கம், அழைப்பு. உன்னைதான் நான் கண்டுபிடிச்சேன். என் மேல ஒரு அழைப்பு இருக்கு. ஆமென். உங்க மேல ஒரு அழைப்பு இருந்தா அழைப்பை கர்த்தர் தகுதிப்படுத்துவார். இத்தனை வருடத்துல எத்தனையோ பேர் வந்தார்கள், நின்றார்கள், போனார்கள். ஆனால் ஆண்டவர் ஆட்களை கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆமென். ஜனங்கள் அவரிடத்திலே சேர்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை போல ஜனங்களை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் சேர்ப்பேன். அதுவே கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். ஆமென், ஆமென்.